தமிழகத்தில் 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஏற்பட்ட மிக்ஜாம் புயல் பாதிப்புக்காக 115.49 கோடி ரூபாயும், அதே மாதம் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் பெய்த கனமழை வெள்ள பாதிப்புக்காக 160.61 கோடி ரூபாயும் நிவாரண நிதியாக மத்திய அரசு விடுவித்துள்ளது. அதேபோல் கடுமையான வறட்சி ஏற்பட்டுள்ளதாக நிவாரணம் கோரிய கர்நாடக அரசுக்கு 3454 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு விடுவித்துள்ளது. முதல்வர் ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், மிக்ஜாம் புயல் மற்றும் வெள்ள பாதிப்புகளுக்கான நிவாரணமாக தமிழகம் கோரியது 37,907 கோடி ரூபாய். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணமாகவும் உள்கட்டமைப்புகளை மறுசீரமைக்கவும் தமிழக அரசு மாநில பேரிடர் நிதியிலிருந்து இதுவரை செலவு செய்துள்ளது 2477 கோடி ரூபாய். ஆனால் மத்திய அரசு தற்போது அறிவித்திருப்பதோ வெறும் 276 கோடி ரூபாய். இதுவும் நாம் உச்சநீதிமன்றத்தை நாடிய பிறகே அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்துக்கு நிதியும் கிடையாது, நீதியும் கிடையாது என வஞ்சிக்கும் மத்திய பாஜக அரசின் ஒவ்வொரு செயலையும் நம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தை பல்வேறு புயல்கள் தாக்கி இருக்கின்றன. ஆனால் மாநில அரசு கேட்ட நிதியை மத்திய அரசு இதுவரை கொடுத்ததே கிடையாது. திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது கேட்ட நிவாரணமும் கிடைக்கவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். இதனிடையே தமிழகத்தை பல்வேறு புயல்கள் தாக்கி இருக்கின்றன. 2015 கணக்கெடுத்து பார்த்தால் மத்திய அரசிடம் நாம் 1.5 லட்சம் ரூபாய் கோடி கேட்டிருக்கிறோம். ஆனால் இதுவரை 7000 கோடி ரூபாய் தான் மத்திய அரசு கொடுத்திருக்கிறது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் டி. ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். தமிழக மக்கள் மீதோ தமிழக வாழ்வாதாரத்தின் மீதோ கொஞ்சம் கூட கருணை காட்டாத அணுகுமுறையைத்தான் பிரதமர் மோடி கையாண்டு வருகிறார் என்பதற்கு உள்துறை அமைச்சகத்தின் நிதி ஒதுக்கீடு மேலும் உறுதி செய்கிறது என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம் செய்துள்ளார். மேலும் தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் நாம் கேட்ட தொகையை ஒதுக்க மத்திய பாஜக அரசு மறுத்தது தெளிவாக தெரிகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மே 1ஆம் தேதி வரை தமிழக உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும். வட தமிழக உள் மாவட்டங்களில் அடுத்த 5 தினங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். வட தமிழக உள் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் 39 டிகிரி முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரையிலும், இதர தமிழக மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 35 டிகிரி முதல் 39 டிகிரி செல்சியஸ் அளவில் அதிகபட்ச வெப்பநிலை இருக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மணிப்பூர் மாநிலத்தில் குக்கி இனத்தவர் ஆதரவு ஆயுத குழு நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் சிஆர்எஃப் வீரர்கள் 2 உயிரிழந்துள்ளனர். 4 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். முதல் 2 கட்ட தேர்தலில் பாஜக எதிர்பார்த்த வாக்குகள் அக்கட்சிக்கு கிடைக்கவில்லை. அடுத்த கட்ட தேர்தல்களில் இன்னும் இந்த நிலை மோசமாகும் என சமாஜ்வாதி கட்சியின் தலைவரும் உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வருமான அகிலேஷ் யாதவ் கருத்து தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தின் சந்தோஷ்காலியில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீதான தாக்குதல் தொடர்பாக சிபிஐ வெள்ளிக்கிழமை சோதனை நடத்தியது. இதில் கைத்துப்பாக்கிகள் உட்பட ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தேர்தல் வாக்குப்பதிவு நாளில் சிபிஐ சட்டவிரோதமாக சோதனை நடத்தி இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள மேற்கு வங்க ஆளும் கட்சியான திரிணாமுல் காங்கிரஸ் இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்துள்ளது. உத்தரகாண்ட் மாநிலம் நைனிடால் மலைப்பகுதியில் காட்டு தீ பற்றி வேகமாக எரிந்து வருகிறது. சனிக்கிழமை அந்த தீ வேகமாக பரவி வந்த நிலையில் அதனை கட்டுப்படுத்த இந்திய விமானப்படை மற்றும் இந்திய ராணுவத்தை அம்மாநில அரசு நாடியுள்ளது. காசாவின் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் எல்லைக்கு மிகவும் அருகில் அமைந்துள்ள ரஃபா நகரில் தரைவழி தாக்குதலை இஸ்ரேல் தொடங்க உள்ள நிலையில் பிணை கைதிகளை விடுவிக்க ஹமாஸுக்கு கடைசி வாய்ப்பு கொடுத்திருப்பதாக கூறியுள்ளது.